ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விசாகப்பட்டினத்தில் இருக்கிற சாக்லேட் ஃபேக்ட்ரி. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிக்கெட் எடுக்கணும். அதுக்கு பெரியவங்களுக்கு 50, சின்னவங்களுக்கு 40 எடுத்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே வந்ததுமே நீங்கள் எல்லோரும் வாவ் அப்படின்னு தான் ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா உள்ளே ஃபுல்லாகவே இன்டீரியர் எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சாக்லேட்ஸ், கேக்கோ ட்ரீ அந்த மாதிரி அது ரிலேட்டடாகவே தான் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அப்புறமா குழந்தைகள் விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாமே. எப்போ ஓப்பனில் இருக்கும் அப்படின்னா, காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம ஈவினிங் டைம் பார்க்கு போகிற மாதிரி இங்கே குழந்தைகளை கூப்பிட்டு வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நாங்கள் ஒரு 6 o'clock போயிட்டோம். அதனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால தான் கேம்ஸ் யாரும் விளையாடாமல் இருக்காங்க. ஆனால் அதை சுற்றி பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டாங்க. அங்குள்ள செவுத்தில் பாருங்களேன், சாக்லேட் பார் அப்படியே இருக்க மாதிரி பேக்ரவுண்ட் செட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும். சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது விசாகப்பட்டினத்தில் உள்ள சாக்லேட் ஃபேக்ட்ரி. இதே மாதிரி தான் இன்னொரு ஃபேமஸான இடம் காஃபி மியூசியம். அதையும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், போய் பாருங்கள். சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளேயே கிட்ஸ் விளையாடுறதுக்குள்ள இடமும் ப்ளஸ் இந்த மாதிரி காஃபி குடிக்கிற இடமும் வச்சுருந்தாங்க. டேஸ்டான சாக்கோ காஃபி அதெல்லாம் இங்கே நிறைய இருந்துச்சு. காஃபி கொட்டைகளை அவங்களே இங்கே அரைச்சி பேக்கெட் மூலமாக விற்பனை பண்ணுறாங்க. நமக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம். நாங்கள் ஃபீல் பண்ண வரைக்கும் ரேட் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பட் ஓகே, காஃபி டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்தது. காஃபி மியூசியத்தில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா, காஃபி ட்ரீ பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி பூ வருது, காய் காய்க்குது, காஃபி கொட்டைகளை எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத. அங்கேயும் காஃபி கொட்டைகள்லாம் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் காஃபி கொட்டைகள்லாம் அரைச்சி நமக்கு ஃப்ரெஷ்ஷான காஃபி பவுடர் விற்பனைக்கு வச்சுருப்பாங்க. வேணும்னு நம்ம வாங்கிக்கலாம். காஃபி பவுடரோடு சேர்த்து வேறு என்ன சேல்ஸ்க்கெலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட்ஸ். செம டேஸ்ட்டாக இருந்தது இந்த சாக்லேட்ஸ்லாம். ஏன்னா இது எல்லாமே டார்க் சாக்லேட்ஸு. அதில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எப்போவுமே நார்மல் சாக்லேட், அதாவது டைரி மில்க், கிட்கேட் அந்த மாதிரி நார்மலாக உள்ள சாக்லேட் சாப்பிட்றத விட டார்க் சாக்லேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது, பல்லுக்கும் நல்லது. டார்க் சாக்லேட்னாலே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் உடம்புக்கு அது நல்லதில்ல. அதனால் நம்ம வாங்கி சாப்பிட்லாம் சாக்லேட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா. அடுத்து அங்கே வேறு என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைவினை பொருட்கள் எல்லாமே மரத்தால், மூங்கிலால் செஞ்ச கைவினை பொருட்கள் நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. விற்பனைக்கு தான் வச்சுருந்தாங்க, நம்ம வாங்கிக்கலாம்.
இப்போது சாக்லேட் பனானா பாப் சாப்பிட்லாம். அது என்ன அப்படின்னா ஃப்ரோசன் பனானா, அதாவது பனானாவை ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் வச்சு அதை சாக்லேட் சிரப்பில் முக்கி அதில் டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா நட்ஸ் மேலே தூவி தருவாங்க. அதுதான் சாக்லேட் பனானா பாப். இதுலேயும் ஒரு 3 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு இந்த இது சாப்பிட்றதுக்கு. கிட்ஸ் விளாட்றத பார்த்துட்டு இல்லை நம்மளும் விளாண்டுட்டு அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷலான இடம். அதாங்க பீன் டு பார் சாக்லேட் ஃபேக்ட்ரி. இதுக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாக்லேட்ஸ் எல்லாமே மரத்துலேருந்து டைரெக்டாக நமக்கு வர்றதில்ல. அதுக்கு சில ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு கிடைக்கும் சாக்லேட்ஸாக. அந்த ப்ராசஸ் தான் இங்கே வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது கேக்கோ ட்ரீ. இந்த கேக்கோ ட்ரீயில் உள்ள பழங்களை எடுத்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணி பவுடராக ரெடி பண்ணி அதுக்கப்புறமா தான் நமக்கு சாக்லேட் வருது. அதுலேயுமே கேக்கோனா ரா மெட்டீரியல், கொக்கோனா சம்திங் ஒரு ப்ராசஸ், அதாவது அதை ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி சுகர் மில்க் கண்டென்ட் அதெல்லாம் ஆட் பண்ணி கொண்டு வர்றது தான் கொக்கோ. கொக்கோ பவுடர்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதுதான். இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ரா மெட்டீரியல் தான் கேக்கோ, பவுடராக இருக்கிறது கொக்கோ. கேக்கோக்கும் கொக்கோக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். சாக்லேட் எப்படி ரெடி ஆகுது அப்படிங்கிற ப்ராசஸை பார்த்துட்டு நம்ம வெளியே வரும்போது அங்கே நமக்கு ஒரு சாக்லேட் காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அங்கேயே நமக்கு சாக்லேட்டு சேலும் பண்ணுவாங்க. நமக்கு வேணுங்கிற சாக்லேட்டை அங்கேயும் வாங்கிக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினது 2 ஹார்ட்ஸ். இந்த சாக்லேட்டில் நட்ஸ்லாம் போட்டு செம டேஸ்ட்டாக இருந்தது. பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து நாங்கள் வாங்கினது 300 கிராம் அளவுள்ள டார்க் சாக்லேட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் விசாகப்பட்டினம் போகும்போது மறக்காமல் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கும் போய் சாக்லேட்ஸ் எல்லாம் ருசி பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான பிளேசஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் உடனே அந்த வீடியோஸை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.